அம்மா, நான் இது மாதிரி ஃபெதர் கட் பண்ணிக்கலான்னு இருக்கேம்மா. எனக்கு நல்லா இருக்கும்ல? நீ ஃபெதர் கட்டும் பண்ண வேணா, குயில் கட்டும் பண்ண வேணா. நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு உன் புருஷன் வீட்டுல போய் எந்த கட் வேணா பண்ணிக்கோ. நீ மொட்டை கூட அடிச்சுக்கோ, நான் கேட்க மாட்டோம். இங்க அத மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கச்சா ஃபெதர் கட் தான் வேணான்னு சொல்றேன். காலேஜ் ட்ரிப்புக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்து கொடுமா. வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் வேணாம், எதுவும் வேணாம். சுடிதார் போட்டுட்டு போ, அதான் லட்சணமா இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் புருஷனோட ட்ரிப் போவல, அப்ப வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போ. பசிக்குதுமா, சாப்பாடா தருவியா இல்ல அதுவும் புருஷன் வீட்டுல போய் சாப்பிடுன்னு சொல்றவியா? இரு இரு எடுத்துட்டு வரேன். அந்த பன்னீர் ஃப்ரை பண்ணிருக்கனால அது கொஞ்சம் அதிகமா வச்சு எடுத்துட்டு வாமா. உக்காந்துகிட்டே என்ன வேலை வாங்கு. நான் பக்கத்து வீட்டு ஆண்டியோட வெளியே போயிட்டு வரேன். மார்க்கெட் போயிட்டு கோயில் போயிட்டு வர லேட் ஆகும். நீ சாப்பிட்டுட்டு போனே நோண்டாத, தட்டை கழுவி வை. மொட்டை மாடியில துணி காயுது, எடுத்து மடிச்சு வை. வீட்டெல்லாம் பெருக்கு. அப்புறம் பால்கார் வருவாரு, மறந்துடாத, பாலை வாங்கி வை. 6 மணி ஆச்சுன்னா லைட் போட்டுட்டு விளக்கேத்து. நான் போயிட்டு வரேன். சரிம்மா. 4 hours later. ஏய் பவானி, எருமை மாடு என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்ன வேலை ஒண்ணுமே செய்யல. நீங்க தானமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ண சொன்னீங்க. எட்டு தொடக்க மாட்டியா?